வெல்கம் டு ஐடியம் அகாடமி. இப்ப நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு செட் யுஜிசி நெட் பேப்பர் 1ஓட நமக்கு 10 யூனிட் இருக்கும் பேப்பர் 1ல. இது எல்லாருக்குமே காமன் தான். இதுல யூனிட் 2 ரிசர்ச் ஆப்டிடியூடோட பேசிக்ஸ், ஃபவுண்டேஷன் கிளாஸ் என்னெல்லாம் படிக்கணும், எந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது எல்லாமே இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோவை கம்ப்ளீட்டா பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நமக்கு யூஜிசி நெட் டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு இருக்கும். இது நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ பேப்பர் 1ங்கிறது இது காமன் பேப்பர். இதுல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ 100 மார்க்ஸ் இருக்கு. நமக்கு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஸோ பேப்பர் 2ங்கிறது இது உங்களோட மேஜர் பேப்பர். இதுல 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 மார்க்ஸ். டோட்டலா யூஜிசி நெட் தமிழ்நாடு செட் எக்ஸாம் நம்ம 300 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். சிபிடி மோட்ல எழுதுவோம். நெகட்டிவ் மார்க்கிங் இதுல கிடையாது. ரைட்டா? கண்டினியூஸா நடக்கும். நெக்ஸ்ட் பேப்பர் 1 இப்ப நம்ம பார்க்க போறது. இது காமன் பேப்பர். எல்லாருக்குமே தமிழ்நாடு செட்டா இருந்தாலும் சரி, யுஜிசி நெட் எழுதினாலும். ஸோ டீச்சிங் ஆப்டிடியூட், 2வது ரிசர்ச் ஆப்டிடியூட், 3வது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கம்யூனிகேஷன், மேத்தமேட்டிக்கல் ரீசனிங், லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன், ஐசிடி, பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட், ஹையர் எஜுகேஷன். இதுதான் நமக்கு இருக்கிற 10 யூனிட். இதுல ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் நம்ம டீச்சிங் ஆப்டிடியூட்க்கு நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த வீடியோவையும் பாருங்க. கண்டிப்பா அந்த யூனிட்ல எந்த டாபிக்ஸ்லாம் இருக்குன்ற ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது ரிசர்ச் ஆப்டிடியூட். ரைட்டா? ஸோ நம்ம பார்க்கலாம். ஸோ ரிசர்ச் ஆப்டிடியூட்ல எந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அதுதான் இப்போ. ஸோ ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரிசர்ச்னா என்ன? அது நமக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ரைட்? ரிசர்ச்னா என்ன? அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் நமக்கு இதுல பாராடைம்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அப்படின்னா என்ன? அப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச், அப்புறம் ரிசர்ச்சோட டிசைன், அதுக்கப்புறம் சாம்பிளிங், வேரியபிள்ஸ், அப்புறம் ஹைப்போதசிஸ்னா என்ன, அப்புறம் மெஷர்மெண்ட்னா என்ன, அப்புறம் டேட்டா. டேட்டா எதுக்கு தேவைப்படுது, எப்படி கலெக்ட் பண்ணணும், அதுல சில டைப்ஸ் இருக்கு நமக்கு, அது தேவை. நெக்ஸ்ட் வேலிடிட்டினா என்ன, ரிலையபிலிட்டினா என்ன, அதுக்கு சில டைப்ஸ் இருக்கு, அதுவும் நமக்கு இருக்கு. அப்புறம் ரிசர்ச்சோட எத்திக்ஸ் என்ன, அதுக்கப்புறம் ஐசிடி எந்த அளவுக்கு ரிசர்ச்சுக்கு நமக்கு உபயோகப்படுது, அது நமக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். சில இடத்துல நம்ம குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவோம். அது ரிலேட்டடா நான் சொல்றேன். அந்த சமயத்துல நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தேவைப்படுது. இதுவும் கேட்கறாங்க எக்ஸாம்ல, தெரியணும். கடைசியா கோரிலேஷன் அண்ட் ரெக்ரெஷன். இது நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்டான பார்ட். ஸோ ரிசர்ச் எடுத்தோம்னா நமக்கு கொஞ்சம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பத்தி கொஞ்சம் பேசிக்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட்? இதுதான் நம்ம யூனிட் 2ல நம்ம படிக்க வேண்டிய டாபிக்ஸ். ரைட்? ஸோ இது நிறைய கண்டென்ட் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம இது பார்ட் 1 மாதிரி இப்ப நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். இதோட கண்டினியூஷன் வீடியோவும் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அதையும் பாருங்க. இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா பேப்பர் 1 தமிழ்நாடு செட் யுஜிசி நெட் பேப்பர் 1க்கு நீங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு நம்ம எடியோம் அகாடமி கம்ப்ளீட் சப்போர்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கன்னா தெரியும். நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு 2 இயர்ஸா நம்ம பேப்பர் 1, பேப்பர் 2க்கும் சில கோர்சஸ் எல்லாமும் நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு அப்டேட்டடான பிஒய்க்யூஸ் இல்லாம நம்ம சால்வ் பண்ணுவோம். அது ரிலேட்டட் டாபிக்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ரைட்? ஸோ ரிசர்ச்னாலே ஒரு விஷயத்த சிஸ்டமேட்டிக்கா நம்ம ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கலாம். இல்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க. அதுல கொஞ்சம் சில இன்ஃபர்மேஷன் சரியா இருக்காது. இல்ல இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி அத பண்றோம். ஸோ அதுக்காக நம்ம ரிசர்ச் பண்றோம். ஸோ ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்க்கும்போது சிஸ்டமேட்டிக்கா இருக்கணும். அப்ஜெக்டிவ் ரிசர்ச்ச பொறுத்தவரைக்கும் இந்த அப்ஜெக்டிவ்ன்ற வார்த்தை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அப்ஜெக்டிவ்ன்றது ஒரு ரியாலிட்டி நம்மள சுத்தி இருக்கு இல்லையா? இப்ப கிராவிட்டின்னு இருக்குன்னு அதான் அப்ஜெக்டிவ். அத நம்ம மெஷர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுதான் அப்ஜெக்ட். மெஷர் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறதெல்லாம் அப்ஜெக்டிவ்ல சேரும். எம்பிரிக்கல்ன்னு சொல்றது நம்ம அப்சர்வ் பண்றது. லாஜிக்கல்னா ஒரு சீக்வென்ஸ்ல பண்றது. ரெப்ளிகபிள் அதே மாதிரி ரிசல்ட் வரும். ரெப்ளிகபிள் ஆகும். கண்ட்ரோல்டுல இருக்கும். அனாலிட்டிக்கல் இருக்கும். ஜெனரலைசபிள்னு சொல்லுவோம். பொதுப்படுத்தவும் முடியும். இதுதான் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ். அடுத்தது ரிசர்ச்சோட அப்ஜெக்டிவ்ஸ்ன்றது நமக்கு இதுலயும் நமக்கு கொஸ்டின் வரும். ஒரு ரிசர்ச்சோட நோக்கம் எப்படி இருக்கணும்? ஒரு நியூ நாலேட்ஜ் கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு கண்டுபிடிக்கிற மாரி இருக்கும். ஸோ நம்ம பண்ற ரிசர்ச்ச பொறுத்து அந்த நோக்கம் வேரி ஆகும். ரைட்டா? ஸோ அதுதான் இங்க நம்ம குடுத்துருக்கோம். ஸோ குட் ரிசர்ச் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு குட் ரிசர்ச்ங்கிறதுல அப்ஜெக்டிவிட்டி, வேலிடிட்டி, ரிலையபிலிட்டி நம்ம சொல்லுவோம். அப்ஜெக்டிவிட்டினா மெஷர் பண்றது, அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது. இன்னொரு விஷயம் அதுல ரிசர்ச்சரோட பயாஸ் எங்கேயும் இருக்காது. ரைட்? அடுத்தது வேலிடிட்டின்னு சொல்றது அக்யூரேட்டா இருக்கணும். அந்த ரிசர்ச்சுக்கு என்ன டூல் நம்ம யூஸ் பண்றோமோ, அதை யூஸ் பண்ணி கரெக்ட்டா இருக்கணும். ரிலையபிலிட்டின்னு சொல்றது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும்.
ரைட்டா? அதுதான் நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இப்ப அதே செட்டப் நான் ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் ஒரு 15 டேஸ் கழிச்சு பண்ணாலும் எனக்கு அதே மாதிரி ஒண்ணு வரணும். அதே செட்டப், அதே பீப்பிள் அந்த மாதிரி பண்றோம். ரைட்? அத நம்ம கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு கீவேர்டா ஞாபகம் வச்சுக்கணும். இன் டெப்த் தெரியணும்னு கூட அவசியம் இல்ல பேப்பர் 1க்கு. பட் எல்லாத்த பத்தின ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். கூடவே எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ண பண்ண இன்னும் கொஞ்சம் நம்ம அந்த கிளாரிட்டி கிடைக்கும். அது அடுத்தது நமக்கு இதுல இருக்கிறது பிலாசபிக்கல் ஃபவுண்டேஷன் அண்ட் ரிசர்ச் பேரடைம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு ரிசர்ச் இப்ப பண்றாருன்னா அந்த ரிசர்ச்சர் சில பிலாசபி பேஸ் வச்சுப்பாங்க. அதுதான். அதுல எபிஸ்டமாலஜின்னு சொல்றது எப்படி நமக்கு நாலேஜ் கிடைக்குது. இதுதான் எபிஸ்டமாலஜி. ஆன்டாலஜிங்கிறது ரியாலிட்டி சுத்தி இருக்கும். ஓகே, சில இது மெஷர் பண்ணி கண்டுபிடிக்கணும். சில இது சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சப்ஜெக்டிவ்ன்றது அவங்களுக்கு என்ன தோணுதோ அதுதான் சப்ஜெக்டிவ் ரியாலிட்டி. ஆக்சியாலஜி நம்ம சொல்றது வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ நம்ம ஆக்சியாலஜி நம்ம சொல்லுவோம். என்ன எத்திக்ஸ் நம்ம ஃபாலோ பண்றோம். ஓகே, வாட் இஸ் வேல்யூபிள். இப்போ நம்ம ரிசர்ச்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு முன்னாடி இந்த பிலாசபிலாம் யோசிப்போம். எப்படி நம்ம இந்த ரிசர்ச் பண்ண போறோம், நம்மளோட டாபிக் ஏத்த மாதிரி பண்றது. ஸோ எபிஸ்டமாலஜி நாலேஜ், ரியாலிட்டி, வேல்யூஸ். இது ஒரு ஜஸ்ட் ஒரு வேர்டா ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ரிசர்ச் பேரடைம் சொல்றது ஒரு பிரின்சிபல்ஸ் கூட சொல்லலாம். எந்த இப்போ ஒரு ரியாலிட்டிய எந்த பேஸ்ல கொண்டு போவாங்க. இப்போ நம்ம பண்றது இப்ப ரியாலிட்டியை தான் மெயினா பண்றோம்னா அப்ஜெக்டிவ் பாசிட்டிவிசம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெஷர் பண்ணணும்னு சொல்றது பாசிட்டிவிசம். போஸ்ட் பாசிட்டிவிசம் சொல்றது மெஷர் பண்ணலாம் பட் சம்டைம்ஸ் அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல வேரி ஆகும்னு சொல்றது போஸ்ட் போஸ்ட் பாசிட்டிவிசம். இன்டர்பிரிட்டிவிசம் ஃபுல்லாவே சப்ஜெக்டிவ். இப்போ ஒரு குழந்தை ஒரு எக்ஸாம்ல மார்க் கம்மியா எடுக்குதுன்னா வெறும் அந்த டீச்சர் அந்த குழந்தையோட மார்க்கை மட்டும் பார்த்தாங்கன்னா அது பாசிட்டிவிசம். ஆனா அந்த குழந்தைகிட்ட டீச்சர் கேக்குறாங்க எங்க வீக்கா இருக்கு, அந்த குழந்தை அதோட வீக்னஸ் இங்க இருக்கு, கஷ்டமா இருக்கு, அந்த மாதிரி சொல்லுது இல்லையா, அதுதான் இன்டர்பிரட்டிவிசம். அந்த சப்ஜெக்டிவ் திங்கிங்க்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ஓகே, சோ அதுதான் இன்டர்பிரட்டிவிசம். அதுதான் நம்ம சப்ஜெக்டிவ்னு நம்ம சொல்லுவோம். ரைட்? இதோட அப்ரோச் எப்பயுமே குவான்டிடேட்டிவா இருக்கும். இது குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் சேர்ந்து இருக்கும். இது மெயினா குவாலிட்டேட்டிவ் இருக்கும். இது என்னன்றதை நம்ம கண்டிப்பா பார்ப்போம். ஓகே, குவான்டிடேட்டிவ்னா மெஷரபிளா இருக்கும். நம்ம எல்லாமே இன்னும் பார்க்க பார்க்க இன்னும் புரியும். நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் நம்ம சொல்லுவோம். இந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அதை பிரிப்போம்னா பை பர்பஸ். இதுதான் மெயினானது. பேசிக் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இல்லைன்னா அது பியோர் ரிசர்ச் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் அப்ளைட் ரிசர்ச், ஆக்ஷன் ரிசர்ச். இதுதான் மெயினான ஒரு 3 பார்ட். பேசிக் ரிசர்ச் எதுக்கு பண்ணுவோம்னா ஒரு நாலேஜ பத்தி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா தெரிஞ்சுக்க, அவ்வளவுதான். அது நம்ம பேசிக்ன்னு சொல்லுவோம். அப்ளைட் ரிசர்ச்ங்கிறது நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். அதுக்காக பண்றது அப்ளைட் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச் இதுவும் ரியல் லைஃப் ப்ராப்ளம் ஒரு சின்ன லெவல்ல பண்றது. ரிசர்ச்சரும் சேர்ந்து பண்ணுவாரு. இப்போ டீச்சர்ஸ் எல்லாம் ஆக்ஷன் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதான் அது. பை மெத்தடாலஜி எந்த மெத்தட்ல பண்றோம்னா குவான்டிடேட்டிவ்னா நம்பர்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், மெஷரபிளா இருக்கும். குவாலிட்டேட்டிவ் சொல்றது அவங்களோட சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ். இதுல பயாஸ் கிடையாது. சப்ஜெக்டிவ்ங்கிறது அந்த குழந்தை எங்க வீக்கா இருக்குன்னு அந்த குழந்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுது இல்லையா, அது குவாலிட்டேட்டிவ். சில ரிசர்ச் 2 மெத்தடும் தேவைப்படும். மெஷரபிளாவும் இருக்கணும், அந்த சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கும் நம்ம வேல்யூ பண்ணணும். அதுதான். நெக்ஸ்ட் பை டிசைன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஸ்கிரிப்டிவ் நம்ம சொல்லுவோம். டிஸ்கிரிப்டிவ்னா என்னன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ளது உள்ளது மாதிரி வர்றது டிஸ்கிரிப்டிவ் நம்ம சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்பிரிமெண்டல்ங்கிறது நம்ம ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிக்கிறோம். இது எக்ஸ்பிரிமெண்டல் சொல்லுவோம். இது வந்து செட்டப் கண்ட்ரோல்டு வச்சு பண்ணுவோம். ட்ரீட்மெண்ட் குரூப் இருக்கும். இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். கோரிலேஷன் சொல்றது 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கிறது, அந்த ரிலேஷன்ஷிப்பை பார்க்கிறது. எக்ஸ்ப்ளோரேட்டரிங்கிறது ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க பட் அந்த அளவுக்கு அது கிளியரா இல்ல, இன்னும் கொஞ்சம் அதை எக்ஸ்ப்ளோர் பண்றோம், அது எக்ஸ்ப்ளோரேட்டரி. எக்ஸ்பிளனேட்டரிங்கிறது அதுக்கான ரீசனை சொல்லும். எக்ஸ்பிளனேட்டரி ஏன் இப்படி இருக்குன்ற ரீசனை சொல்றது எக்ஸ்பிளனேட்டரி. ஹிஸ்டாரிக்கலுங்கிறது அந்த காலத்துல நடந்த ஒரு விஷயம் இப்ப என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஓகே, அது என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு, அது ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச். எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோங்கிறது இதுவும் அதே மாதிரி தான் அந்த காலத்துல நடந்த விஷயம். ரைட்டா, காஸ் இப்ப என்ன எஃபெக்ட் உண்டு பண்ணிருக்கு. ரைட், ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்ங்கிறது இதுல மெயினா காஸ் எஃபெக்ட் கண்டுபிடிப்போம். ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ அன்னைக்கு இது நடந்துச்சு, ஸோ இது இப்படி இருக்கு, அதனால இது இப்படி ஆயிருக்கு, அவ்வளவுதான். பட் இந்த இடத்துல காஸ் எஃபெக்ட் கண்டுபிடிக்கும். ரைட்டா,
ஸோ இது இன்னும் இன்டெப்த் தெரிஞ்சுக்கணும். இந்த இந்த இடம் மட்டும். ஏன்னா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் கொஸ்டின்ஸ் நமக்கு கண்டிப்பா எக்ஸாம்ல வரும். நெக்ஸ்ட் டைம பொறுத்தவரைக்கும் கிராஸ் செக்ஷன்னு சொல்லுவோம். கிராஸ் செக்ஷன்னா என்னன்னா, ஸ்னாப்ஷாட்ன்னு சொல்றது. ஒரே சமயத்துல பண்றது நம்ம கிராஸ் செக்ஷன்னு சொல்லுவோம். லாங்கிட்யூட்லன்னுங்கிறது எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம். இன்னைக்கு ஒண்ணு பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு பண்ணேன்னா அது லாங்கிட்யூட்ல. ரெட்ரோஸ்பெக்டிவ்ன்றது அந்த காலம். ரெட்ரோனாலே பழசு தானே. அந்த காலத்துல ஒண்ணு விஷயம் இருக்கும் இல்லையா? அதை இப்ப பண்ணி அது 2த்த கம்பேர் பண்றது ரெட்ரோஸ்பெக்டிவ் சொல்லுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பேசிக் அப்ளைட் அண்ட் ஆக்ஷன் ரிசர்ச். நம்ம அப்பயே சொன்னோம் இல்லையா? தியரி பில்ட் பண்றதுக்காக பண்றது, ஜஸ்ட் ஒரு நாலேஜ் எக்ஸ்பான்ஷனுக்காக பண்றது பேசிக் ரிசர்ச். இத பியூர் ரிசர்ச்னு சொல்லலாம். அப்ளைட் ரிசர்ச் எப்பயுமே ஒரு பிராக்டிகல் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அத நம்ம உடனே நம்ம ஜெனரலைஸும் பண்ண முடியும். அத நடைமுறைக்கு கொண்டு வரவும் முடியும். கோவிட்ல ஒரு இன்ஜெக்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க, உடனே அது பண்றாங்க இல்லையா? டக்குனு நடைமுறைக்கு கொண்டு வர்றது அதெல்லாம் தான் அப்ளைட் ரிசர்ச்ல சேர்றது. ஆக்ஷன் ரிசர்ச்ங்கிறது இம்மீடியட் லோக்கல் ப்ராப்ளம். ஆக்ஷன் ரிசர்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கிளாஸ்லயே பண்ணுவாங்க. பிளான், ஆக்ட், அப்சர்வ், ரிஃப்ளெக்ட் நம்ம சொல்லுவோம். PAOR மாடல் சொல்லுவோம். ஆக்ஷன் ரிசர்ச். அடுத்தது குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் மிக்சட் மெத்தட். இது நெக்ஸ்ட் நமக்கு ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவான்டிடேட்டிவ் எப்பயுமே நியூமரிக்கல் டேட்டாவா இருக்கும். லார்ஜர் சாம்பிள்ஸ் இருந்தா நம்ம குவான்டிடேட்டிவ்ல பண்றது நல்லது. இதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்டு டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும் மெயினா குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல. ஆஃபன் டிடக்டிவா இருக்கும். ஏன்னா ஜென்ரல்ல இருந்து ஸ்பெசிபிக் போகும். எப்பயுமே டிடக்டிவ்ங்கிறது ஜென்ரலா ஒரு விஷயம் இருக்கும். தியரி இருக்கும். அதுல இருந்து அப்சர்வேஷனுக்கு போகும் நம்ம சொல்லுவோம். குவாலிட்டேட்டிவ பொறுத்த வரைக்கும் நம்ம அங்க போய் அவங்க கிட்ட இருந்து டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தியரிக்கு வருவோம். அது நம்ம இண்டக்டிவ் ரிசர்ச்னு சொல்லுவோம். ஓகே. இந்த இடத்துல வந்து குவாலிட்டேட்டிவ்ங்கிறது அந்த குழந்தைங்க எங்க வீக்கா இருக்குன்னு அவங்க கிட்ட நம்ம கேட்டு வாங்குறோம் இல்லையா? அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது குவாலிட்டேட்டிவ். யூசுவலா ஸ்மாலரா இருக்கிறது பெட்டரா இருக்கும். இன்டர்வியூ அப்சர்வ் பண்ணுவோம். இன்டர்பிரிட்டிவ் அவங்க இன்டர்பிரிட் பண்றாங்க அவங்க மனசுல இருக்கிறத. ஆஃபன் இண்டக்டிவ்னு சொல்லுவோம். இண்டக்டிவ்னா ஸ்பெசிபிக் ஜெனரல் போறது. நெக்ஸ்ட் மிக்சட் மெத்தடுங்கிறது குவான்டிடேட்டிவும் குவாலிட்டேட்டிவ் சேர்ந்தது மிக்சட் மெத்தட். இந்த மாதிரி குவான்டிடேட்டிவ் குவாலிட்டேட்டிவ் பண்றதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்கு. ரைட்டா? இது நெக்ஸ்ட் லெவல்ல படிச்சா போதும். ஃபர்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குவாலிட்டேட்டிவ் பண்றாங்கன்னா அதை நம்ம கன்வர்ஜென்ட்னு சொல்லுவோம். குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ் 2ம் சேர்ந்து பண்றது எக்ஸ்பிளனேட்டரின்னு சொல்லுவோம். இங்க இருந்து வர்றது. ஸோ இந்த மாதிரி இருக்கு. இது நெக்ஸ்ட் லெவல்ல படிக்கிறது நல்லது. அடுத்தது மேஜர் ரிசர்ச் டிசைன்ஸ். நம்ம அங்கேயே பார்த்தோம் இல்லையா? டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச்னாலே ஜஸ்ட் என்ன இருக்கு, வாட் இட் எக்ஸிஸ்ட்ன்னு காட்டுறது டிஸ்கிரிப்டிவ். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ங்கிறது எப்பயுமே நம்ம 2 குரூப் வச்சுட்டு பண்ணுவோம். ரைட்? இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடக்கும். மேனிப்புலேஷன்னா இங்க நம்ம இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் 2 வச்சுப்போம். இப்போ டீச்சர் வந்து ஒரு நியூ டீச்சிங் மெத்தட் ட்ரை பண்றாங்க. லேர்னிங் அவுட்கம் எப்படி இருக்கு? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? 2 குரூப் வச்சுப்பேன். ஒண்ணு எக்ஸ்பெரிமெண்ட் குரூப்னு வச்சுப்பேன். ஒண்ணு கண்ட்ரோல் குரூப்னு நான் சொல்லுவேன். ஓகே. எக்ஸ்பெரிமெண்ட் குரூப், கண்ட்ரோல் குரூப்னு சொல்லுவோம். இந்த கண்ட்ரோல் குரூப்புக்கு நமக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டோம். ஆனா எக்ஸ்பெரிமெண்ட் குரூப்புக்கு மட்டும் நம்ம அந்த நியூ டீச்சிங் மெத்தட சொல்லிக் கொடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம அதோட அதுக்கு வர ரிசல்ட்ட கம்பேர் பண்ணுவோம். ரைட்டா? இதுதான் எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடக்கும். மேனிப்புலேஷன்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் சேஞ்ச் பண்ண முடியும். ரைட்? இது இன்னும் கொஞ்சம் நம்ம படிக்கணும். பட் இது எக்ஸ்பெரிமெண்டல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல காஸ் எஃபெக்ட் நடக்கும். நெக்ஸ்ட் கோரிலேஷனுங்கிறது ரிலேஷன்ஷிப் கண்டுபிடிக்கிறது. எக்ஸ்ப்ளோரேட்டரிங்கிறது இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராப்ளத்தையும் அந்த என்னது பண்றோமோ அதை இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நல்லா கரெக்டா கத்துக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறது மெயினா. எக்ஸ்பிளனேட்டரிங்கிறது ரீசன் கண்டுபிடிக்கும். ஹிஸ்டாரிக்கல்ங்கிறது பாஸ்ட் ஈவென்ட்ஸ் என்ன பண்ணுச்சு, இது ஆல்ரெடி முடிஞ்சது. காஸ் அண்ட் எஃபெக்ட் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்தது எக்ஸ்பெரிமெண்டல் டிசைன் அந்த டைம் டைமென்ஷன். அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இது ஏன் நம்ம ஆட் பண்றோம்னா இந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க. பட் ஃபர்ஸ்ட் நீங்க ஃபவுண்டேஷன் கிளாஸ்னால பேசிக்கா எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா என்னன்னு தெரிஞ்சா போதும். எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்னா 2 குரூப் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம். அதுதான் இங்க இருக்கு. அதுக்கு ஒரு ப்ரீ டெஸ்ட் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறோம். நியூ டீச்சிங் மெத்தட். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் டெஸ்ட் வச்சு பார்ப்போம். ரைட்டா? இந்த மாதிரி பண்ணி பார்த்துட்டு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். எக்ஸ்பெரிமெண்டல் குரூப், கண்ட்ரோல் குரூப். அதுதான் நம்ம ட்ரீட்மெண்ட் குரூப்னு சொல்லுவோம். எந்த வேரியபிள் நம்ம மேனிப்புலேட் பண்றோம்னா இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மேனிப்புலேட் பண்றோம். ஏன் இண்டிபெண்டன்ட் வேரியபிள் மேனிப்புலேட் பண்றோம்னா
இந்த எக்ஸ்பெரிமெண்டல் குரூப்புக்கு நம்ம நியூ டீச்சிங் மெத்தட் தான் இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இந்த கண்ட்ரோல் குரூப்புக்கு ஓல்டு டீச்சிங் மெத்தட் தான் இங்க இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ நம்ம சேஞ்ச் பண்றோம் இல்லையா? ஸோ இண்டிபெண்டன்ட் வேரியபிள், டிபெண்டன்ட் வேரியபிள் நம்ம பின்னாடி இப்போ படிப்போம். இதுதான் நம்ம ரிசர்ச்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன 2 கண்டுபிடிக்கிறோம் ரிலேஷன்ஷிப், அதுதான் வேரியபிள்ஸ் நம்ம சொல்லுவோம். ரைட்டா? அதுல இண்டிபெண்டன்ட் வேரியபிள சார்ந்து தான் டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும். ஸோ இதுல நமக்கு சில டைப்ஸ் இருக்கு. அதுதான் இங்க நான் குடுத்துருக்கேன். ப்ரீ எக்ஸ்பெரிமெண்டல், ட்ரூ எக்ஸ்பெரிமெண்டல், குவாசி எக்ஸ்பெரிமெண்டல்னு எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கும். பட் இது யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு கொஸ்டின். ரைட்? அடுத்தது. நெக்ஸ்ட் நமக்கு இதுல இருக்கிறது, இப்ப நம்ம பார்த்தது டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ச கண்டிப்பா நல்லா புரிஞ்சு படிங்க. ஏன்னா எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். இப்ப நம்ம பார்க்க போறது பாப்புலேஷன் அண்ட் சாம்பிள். பாப்புலேஷன்னா என்னன்னா, இப்ப நான் ஒரு 1000 பேருக்கு ரிசர்ச் நான் பண்ண போறேன். என்னோட ரிசர்ச்னா, இதுதான் என்னோட ஹோல் பாப்புலேஷன். இதுதான் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். பட் என்னால 1000 பேர்கிட்டயும் போய் என்னால போய் டேட்டா கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா? டேட்டானா இன்ஃபர்மேஷன். அதனால நான் என்ன பண்ணுவேன், இதுல இருந்து ஒரு 100 பீப்பிள் மட்டும் நான் செலக்ட் பண்றேன் இல்லையா? இதுதான் நம்ம சாம்பிள்னு நம்ம சொல்றோம். ரைட்டா? இந்த பிளட் சாம்பிள்னு சொல்றோம் இல்லையா? அதுதான் இது. வேற ஒண்ணுமே இல்ல. ஸோ பாப்புலேஷன்ல இருந்து சாம்பிள். ரைட். இந்த சாம்பிள்ல இருந்து தான் நான் டேட்டா கலெக்ட் பண்ணுவேன். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுவேன். அதுலருந்து எனக்கு என்ன ரிசல்ட் வருதோ அந்த ஃபைண்டிங்ஸ கண்டுபிடிப்பேன். அத கண்டுபிடிச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன், ஜெனரலைஸ் பண்ணுவேன். ஜெனரலைஸ் பண்ணா பொதுப்படுத்துவேன். 100 பேர்கிட்ட எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ட 1000 பேருக்கு நான் பொதுப்படுத்துவேன். ஏன்னா அதே மாதிரி பீப்பிள் தான் அது. அதனால. ஓகேவா? ஸோ தி என்டையர் குரூப் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். இதுதான் நம்ம சொல்லுவோம். இதுல ஹோமோஜீனியஸ்னா ஒரே ஏஜ் குரூப். இப்ப 12 to 14 இயர்ஸ் குழந்தைங்க எல்லாம் பண்றேன்னா, அதான் ஹோமோஜீனியஸ். ஹெட்ரோஜீனியஸ்னா அந்த மாரி இல்ல. நெறைய பலதரப்பட்ட ஏஜ். ஒரு 2 to 6, 8 to 10 இந்த மாரி ஒரு ஏஜ் குரூப் எல்லாமே எடுத்து பண்றோம். ஹெட்ரோஜீனியஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். இந்த பாப்புலேஷன் நமக்கு ஹோமோஜீனியஸ், ஹெட்ரோஜீனியஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் 2 சொல்லுவோம். இது என்னன்னா, சாம்பிளிங் நம்ம எடுக்கிறோம் இல்லையா? இந்த இடத்துல 1000 பேர்ல 100 பேரை செலக்ட் பண்றதுக்கு சில டைப்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் 2 என்னன்னா ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டின்னு சொல்லுவோம். இந்த ப்ராபபிலிட்டினா என்னன்னா, அந்த 1000 பேர் இருக்காங்க இல்லையா? அந்த 1000 பேருக்கும் யாரை செலக்ட் பண்ண போறேன்னு தெரியாம எல்லாருமே அப்படி வெயிட் பண்ணுவாங்க. எல்லார் பேரையும் நான் குலுக்கி போட்டு நான் ஒரு சிட் எடுக்கிறேன். சோ இங்க சிட் எடுக்கிற வரைக்கும் நான் யாரை செலக்ட் பண்ணுவேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? சோ இதுல என்னோட பயாஸ் எதுவும் கிடையாது. எல்லாருக்குமே நான் ஈக்குவல் சான்ஸ் குடுக்குறேன்னா, அத தான் நம்ம ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் சொல்றோம். ரைட்டா? நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங் அந்த மாரி கிடையாது. எனக்கு என் ரிசர்ச்சுக்கு யார் தேவையோ நான் செலக்ட் பண்ணிக்கிறது. ரைட்டா? அந்த மாரி நான் பண்றேன் இல்லையா? இது எனக்கு பயாஸ் இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. நான் ப்ராபபிலிட்டில மட்டும். எனக்கு தேவையானவங்கள செலக்ட் பண்ணிக்கிறேன். இத எல்லாருக்கும் சான்ஸ் குடுக்கணும்ன்றது முடியாது. அதுதான் நான் ப்ராபபிலிட்டி. ரைட்? ஸோ ப்ராபபிலிட்டி சாம்பிளிங், நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங். ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ல நமக்கு சில டைப்ஸ் இருக்கு. ஓகே? அததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ட்ரிபிள் எஸ்சி. இத கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இதுதான் சிம்பிள் ரேண்டம் சாம்பிளிங். இப்ப லாட்டரி மெத்தட், ஃபிஷ் பவுல் மெத்தட் எல்லார் பேரையும் குலுக்கி போட்டு எடுக்கிறது. அடுத்தது சிஸ்டமேட்டிக் மெத்தடு நம்ம சொல்றது. சிஸ்டமேட்டிக்னா எல்லாரையும் நிக்க வச்சு இதுல எவ்ரி 5th பெர்சன நான் செலக்ட் பண்றேன். இந்த மாரி நான் செலக்ட் பண்றேன். அதுதான் சிஸ்டமேட்டிக்ன்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங்ன்னு நான் என்ன பண்ணுவேன், 1000 பேர என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் குரூப்பா இந்த மாரி பிரிப்பேன். இததான் நம்ம ஸ்ட்ராட்டான்னு சொல்லுவோம். ரைட்டா? ஒரு 50, 50 பீப்பிளா பிரிக்கிறேன். அந்த மாரியும் பண்ணலாம். ஒவ்வொரு ஸ்ட்ராட்டாவா நான் பிரிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுலருந்து யாரைனா நான் செலக்ட் பண்றேன். அததான் என்னன்னு சொல்லுவோம், ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் சொல்லுவோம். ஸ்ட்ராட்டானா குரூப்ஸா பிரிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளஸ்டர்ங்கிறதும் அப்படிதான். அதுலருந்து ஃபர்ஸ்ட் குரூப்பா பிரிச்சுட்டு, அந்த குரூப்பையே அப்படியே நானு எனக்கு பிக் பண்ணிக்கிறேன். அது கிளஸ்டர் சாம்பிளிங் நான் சொல்றேன். இந்த மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் என்ன பண்ணுவோம், பெருசா 1000 பேர் இருக்காங்கன்னா, முதல்ல அங்கருந்து பிரிப்போம். 100, 100, 100 அப்புறம் 50, 50 அந்த மாரி பிரிச்சுட்டு அங்கருந்து நான் எடுக்கிறேன். அது மல்டி ஸ்டேஜ் சாம்பிளிங் நம்ம சொல்லுவோம். ரைட்? நெக்ஸ்ட் நான் ப்ராபபிலிட்டி சாம்பிளிங்ன்றது எனக்கு தேவையானவங்கள செலக்ட் பண்றது. கன்வீனியன்ஸ், என்னோட கன்வீனியன்ஸ் இருக்கு. யூனிட்ஸ் தட் ஆர் ஈஸிலி அவைலபிளா இருக்கிறது. பர்ப்பஸிவ், அதே மாரி என்னோட எதுக்கு எனக்கு ரிசர்ச்சுக்கு யார் தேவைப்படுறாங்களோ அந்த கிரைட்டீரியா இருக்கவங்கள செலக்ட் பண்றேன். இந்த ஸ்னோபால் சாம்பிளிங்ன்றது ரெஃபர் பண்றதுன்னு சொல்லுவோம். சில பீப்புள் நமக்கு புரியாது. அவங்க கிட்ட தான் நம்ம போய் கேட்கணும். ஓகே. அவங்க இன்னொருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பீப்புள் இன்னொருத்தவங்கள ரெஃபர் பண்ணுவாங்க. அததான் ரெஃபர்ன்னு சொல்லுவோம். அதுதான் ஸ்னோபால்ன்னு சொல்லுவோம். இப்ப பால் ஒண்ணு ஸ்னோபால் பனியில உருட்டி விட்டா என்ன ஆகும்? அப்படியே போகுது இல்லையா? அந்த மாரி அது அவங்க ஒவ்வொருத்தவங்கள ரெஃபர் பண்ணி
இந்த கோட்டா சாம்பிளிங் அதே மாதிரி தான். ஸ்ட்ராட்டிஃபைடு சாம்பிளிங் மாரி முதல்ல குரூப்லாம் பிரிப்போம். அதுக்கப்புறம் நான் அதுல வச்சிருப்பேன். எனக்கு ஒரு 5 மேல் வேணும், 5 ஃபீமேல் வேணும். அந்த மாரி நான் ஒரு கோட்டா வச்சிருப்பேன். அது மூலியமா நம்ம பண்றது. ஓகே. பட் ஸ்ட்ராட்டிஃபைட் கோட்டா சாம்பிளிங் டசன்ட் யூஸ் ரேண்டம் செலக்ஷன் பண்ணாது. இங்க ரேண்டம் செலக்ஷன் இருக்கும். ரேண்டம் செலக்ஷன்னா ஒண்ணுமே இல்ல. எல்லாருக்குமே சான்ஸ் குடுக்கறது ரேண்டம் செலக்ஷன். ரைட்டா? இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? சோ இன்னைக்கு நம்ம பார்த்தது என்னன்னா, கம்ப்ளீட்டா ரிசர்ச்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ரிசர்ச்சோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ரைட். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் பார்த்தோம். ரைட். அந்த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்ல அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ் ரிசர்ச். ஓகே. அது எல்லாமே அத கொஞ்சம் நல்லா பார்க்கணும். அதோட டைப்ஸும் நம்ம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது ப்ராபபிலிட்டினா என்னன்னு பார்த்தோம். சாம்பிளிங் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது சாம்பிளிங்கோட டைப்ஸ் பார்த்தோம். ரைட். இன்னைக்கு பார்த்ததுலயே கண்டிப்பா நமக்கு 1, 2 கொஸ்டின்ஸ் வந்துரும். ஸோ அந்த அளவு இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ். இதோட கன்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் போஸ்ட் பண்றேன். அதையும் பாருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எடியோம் அகாடமி பேப்பர் 1க்கும், பேப்பர் 2ல சில சப்ஜெக்ட்ஸுக்கும் நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாடு செட் மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா, கோர்ஸ் 1 இது செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் இருக்கும், லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் இருக்கும், டவுன்லோடபிள் பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஸோ நம்ம ஆப்ல கோர்ஸ் கண்டக்ட் பண்றதுனால நிறைய சிபிடி மோட் டெஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ கோர்ஸ் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு செட் வித் யூஜிசி நெட் கம்பைன்டு ப்ராக்டிஸ் இருக்கும். 2 காம்படிட்டிவ் எக்ஸாம் சேர்ந்து நம்ம ஒண்ணா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இதுக்கும் அதே மாதிரி எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஸோ நம்ம எடியோம் அகாடமியோட பேப்பர் 1க்கு நம்ம கோர்சஸ் ஆஃபர் பண்றோம். கூட பேப்பர் 2ல இங்கிலீஷ், தமிழ், எஜுகேஷன், மேனேஜ்மெண்ட், பொலிட்டிக்கல் சயின்ஸ், லா பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா இன்னும் சீக்கிரத்துல காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்டரிக்கு நம்ம ஆட் பண்ண போறோம். ரைட்டா? சோ எடியோம் அகாடமி நீங்க நம்ம பிளேலிஸ்ட் போனீங்கனாலே தெரியும். நம்ம ஒரு 2 இயர்ஸாவே ஆக்டிவா நம்ம நிறைய பண்ணியிருப்போம். நிறைய கோர்சஸ் ஆஃபர் பண்ணியிருப்போம். நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அந்த அளவு நம்ம அப்டேட்டடா கொடுத்துட்டு இருக்கோம். சைட் பை சைட் கண்டென்ட் வித் பிஒய்க்யூ பிராக்டிஸ் நம்ம கிளாஸஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பா உங்களோட பேப்பர் 2 சப்ஜெக்ட் நம்ம ஆஃபர் பண்றோம்னா காம்போவை ஜாயின் பண்ணுங்க. டிஎன்செட் வித் யூஜிசி நெட் பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்தையுமே நம்ம பேரலா கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணோம்னா டிஎன் செட்டா இருந்தாலும் யூஜிசி நெட் எக்ஸாம் நம்ம கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும். ஸோ இன்னும் ரிலேட்டடா வேற எதனா டவுட்ஸ் இந்த கோர்ஸ் பத்தி இருந்துச்சுன்னா நம்ம எடியோம் அகாடமி நம்பர் 6363048562 நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க இல்ல கால் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம டீம் உங்களுக்கு ப்ராப்பர் டைரக்ஷன் பண்ணும். ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.